இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, யாரிடம் உள்ளது விஷம் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே விஷம் என்பது என்ன? ஒரு மனிதராகிய என்னிடம் உள்ள அந்த விஷங்கள் என்னென்ன என்பதை சிந்திக்க பார்க்கிறோம். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், 1000 எறும்புகள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷம் ஒரு பூரானிடம் இருக்குமா? 1000 பூரானிடம் இருக்கக்கூடிய விஷம் ஒரு தேளிடம் இருக்குமா? 1000 தேளிடம் இருக்கக்கூடிய விஷம் ஒரு பாம்பிடம் இருக்குமாம். 1000 பாம்பிடம் இருக்கக்கூடிய விஷம் மனிதர்களாகிய நம்மிடம் இருக்குமாம். எப்படி? வார்த்தையினால் இருக்குமா? எனவே நாம் இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடம் உள்ள விஷயம் என்ன? அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு கடைகளையும் பார்க்கிறோம். இங்க மளிகை கடை, இங்கிட்டு மருந்து கடை, இங்கிட்டு விவசாய கடை அப்படின்ட்டு பல வகையான கடைகளை பார்க்கிறோம். ஆனால் மனித மனமாகிய நம்முடைய மனம் எத்தனை கடைகளால், எத்தனை விஷங்களால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் நல்ல மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகளை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். அந்த மருந்துகளை நாம் கொடுக்கும்போது பிறர் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு ஒரு 100 எறும்பு சேர்ந்து கடிக்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ ஒரு பூரான் கடிக்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ ஒரு தேள் கடிக்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு பாம்பு கடித்தால் உயிரே போகக்கூடிய அளவு. ஆனால் மனிதனிடம் இவை மொத்த விஷமும் இருக்கிறது என்றால் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய வேதனை? எனவே நம்முடைய வார்த்தை விஷமாக கொண்டு போய் சேர்க்கிறோமா? இல்லை பிறருக்கு மருந்தாக கொண்டு போய் சேர்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 37வது வசனத்துல சொல்லுவாரு. நீங்கள் பேசும்போது ஆம்னா ஆம்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். அதே மத்தேயு நற்செய்தியில பார்க்கிறோம். பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். எனவே நாம் நல்ல மருந்துகள் வைத்திருப்போம். ஆனால் தேவையில்லாத இடங்களில் அந்த மருந்தை கொடுத்து கொண்டிருப்போம். இது எப்படி இருக்கிறது என்றால், சாக்கடையில் தங்க மோதிரத்தை வச்சு வியாபாரம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும் அது. எனவே நாம் மதிப்பு இழந்து போவதற்கான காரணம் இடம், பொருள், ஏவல் தெரியாமல் நாம் சொல்லுவதுதான். எனவே நாம் இடம், பொருள், ஏவல் தெரியாமல் சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் விஷம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஒரு தீவிரவாதியிடம் மாட்டிக்கிட்ட பிறகு என்னை விடுறியா இல்லாட்டினா என்னுடைய படைகள் உன்னை கொன்றுவாங்கன்னு மிரட்டிட்டு உட்கார்ந்துருந்தோம். அவன் என்ன சொல்லுவான்? ஓ நீவே நீ மிரட்டியான்னு உடனே நம்மளை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப இந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஞானத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டும் ஒழிய நம்முடைய பலத்தை எப்படி காட்ட வேண்டும் என்பதில் அல்ல. மாறாக அவனுடைய பலவீனம் என்ன? நான் உன்னையே கொல்ல போறேன். இப்ப பலவீனம் தேளினுடைய பலவீனம் நான் கடிப்பேன். யார் என்னை துன்புறுத்தினாலும் கடிப்பேன். பாம்பினுடைய பலவீனம் நான் கடிப்பேன். ஆனா மனிதன் மட்டும் எந்த ஒரு இடையூறும் இல்லைன்னா பார்க்கும்போது சும்மா கூட எதையாவது சொல்லிட்டு போவாங்க. அதாவது எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுங்கிற மாதிரி பிறரை பற்றிய சிந்தனைகள், பிறரை பற்றிய தீவினைகள், அதாவது தான் குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறத சிந்திக்கிறத விட்டுட்டு பிறர் குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு 1000 பேர் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய பிறரை பற்றி பேசுவதில் தான் தன்னுடைய ஆர்வத்தை காட்டுகிறார்களே ஒழிய தன்னை யாரும் சரி செய்து கொள்ள முன் வருவது இல்லை. மிகவும் குறைந்த நபர்கள் தான் தன்னை சரி செய்து கொள்ள முன் வருகிறார்கள். எனவே நாம் விஷம் நிறைந்த குப்பிகளாக இந்த உள்ளத்தை ஆக்காமல் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சாட்டை எடுத்து அந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போலத்தான் நம்முடைய உள்ளத்தையும் நாம் சந்தைகளாக ஆக்கும்போது தந்தை உள்ளே இருக்க மாட்டார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். விஷம் எங்கு உள்ளது? நம்மிடம் உள்ளது என்றால் அது என்ன விஷமாக இருக்கிறது? சிந்தனை விஷமா? பார்வை விஷமா? பேச்சு விஷமா? இல்லை நடையில் விஷமா? நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் விஷம் இருக்கிறதா? அதை நான் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பாம்பை பிடிக்கிறார்கள். அதை பிடித்து அதனுடைய விஷத்தை எடுப்பதற்காக அதனுடைய தலையை நசுக்குகிறார்கள். எனவே நாமும் நம்மையே நாம் உறுத்தல் இருந்து அந்த விஷத்தை எடுத்து வெளியே தூக்கி எறிய முற்பட வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை சாட்டையால் நம்மை சுத்தம் செய்வார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். என்னிடம் விஷம் இருக்கிறதா? இல்லை மருந்து இருக்கிறதா? உன்னிடம் விஷம் இருக்கிறது என்றால் அதை நான் மருந்தாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதில் நாம் சிந்தனையை செலவிடுவோம். அதன் மூலமாக விஷங்களை அகற்றி மருந்துகளாக செயல்படுவோம். நாம் ஏழைகளை பார்க்கும்போது இரக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் இரக்கம் என்ற பெயரில் விஷங்களை கொட்டாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து உதவி செய்வதிலே போதும் என்பதுதான் என்னுடைய எளிய சிந்தனையாக இருக்கிறது. என் அன்பிற்கினிய உறவுகளே, நாம் விஷத்தை பிறருக்கு கொடுக்காமல் மருந்தை கொடுக்க முயற்சி செய்வோம். அதுதான் இறைவனுடைய பணியாக ஏற்று செய்வோம். ஆமென்.